ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, டே இன் மை லைஃப் தான். இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு காலேஜ் லீவு. ஏன்னா நேற்று வந்து ஜாப் ஃபேர் வச்சதுனால இன்றைக்கி எங்களுக்கு காலேஜ் வந்து லீவ் விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சில ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பியாச்சு. இந்த பூ வந்து எவ்வளோனா ₹25 சொல்லிட்டு வாங்கினோம். நல்லா இருந்தது. வாங்கி ஒரு 1 வீக் ஆகுது. எல்லாம் கிளம்பிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நிறைய எங்கே ஃபஸ்ட்டு ஒர்க்காக போனோன்னா ஈபிக்கு தான் போனோம். ஏன்னா கரண்ட்டு பில் வந்து கட்டுறதுக்காக. ஏன்னா ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு கட்டுறதுக்கு. அதனால சரி கட்டிட்டு வர்றதுக்காக வந்து போயிருந்தோம். எங்கள் அம்மா போயிட்டு கட்டிட்டு வந்தாங்க. நான் வந்து அதிகமாக ஈபிக்கு வந்ததில்லை கரண்ட்டு பில்லாம் கட்டுறதுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி தான் வருவோமே. பார்த்திங்கன்னா அதுக்கு வெளியில் வந்து நிறைய மாடுலாம் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 10 மாடு கிட்ட. இந்த சைடு ஒரு 6-7 மாடு, இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு 6-7 மாடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மாடு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கன்னா நேராக வந்து பேங்க்குக்கு கிளம்பிட்டோம். பேங்க்கில் வந்து ஒரு சில வேலை இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாத இன்றைக்கி வந்து மண்டேன்றதுனால கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் எப்பயுமே பேங்க்கில். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை முடிச்சுட்டு அடுத்தது பேங்க் வேலை தான் போனோம். பேங்க்கு போயிட்டு அங்கே இருக்க வேலையெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம். நாங்கள் போனப்போ வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு தான் கூட்டமாக இருந்தது. கூட்டம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வரும்போதெல்லாம் கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு பேங்க்கில். அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போனோன்னா வந்து நெட் சென்டரில் ஒரு சில பர்சனல் வேலைக்காக வந்து நெட் சென்டர் போயிருந்தோம். அங்கே போய்ட்டு அந்த வேலையை வந்து போனோம். பட் அதை எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு சில இதெல்லாம் சொன்னாங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் அதை வந்து சரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த கேக் வந்து என்னென்னா பர்த்டே அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் வந்து கேக் வாங்கின்னு வந்தோம். ஏன்னா வந்து பீஸ் கேக்காக இருக்கும்போது ரொம்ப சின்ன சின்னதாக வந்து போடுறாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வந்து 1/2 kg கேக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கேக்கு இந்த டே ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.